இது சூப்பர் 60 இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரை இயக்கப்பட்ட இந்த பறக்கும் ரயில் 16 ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு பரங்கிமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு சென்னையில் கடற்கரை முதல் வேளச்சேரி வரை இயக்கப்படும் பறக்கும் ரயில் திட்டத்தை பரங்கிமலை வரை நீட்டிக்கும் பணி தொடங்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தாமதமான இந்த பணி 16 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவடைந்து தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்நிலையில் சென்னை கடற்கரையிலிருந்து பரங்கிமலை வரை இயக்கப்பட்ட பறக்கும் ரயிலில் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பயணித்தனர். தாம்பரம் போனோம். இப்போ தாம்பரம் போனோம்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45 டு சென்னை டிராஃபிக்கில் உங்களுக்கே தெரியும் 1 hour மேலே ஆகிடும். பட் நான் வந்து அரௌண்ட் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வித்தின் 10 to 15 minutes ரீச் ஆகிட முடியுது. ஸோ நிறைய டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகுது. பெருங்குடியிலேருந்து வரேன். நான் இங்கே தான் வேளச்சேரியில் இறங்கி பஸ் பிடிச்சி போனோம். இப்போ நான் போய் புழுதிவாக்கம் இறங்குவேன். கொஞ்சம் வசதியா இருக்கு. நான் திருவான்மியூர்ல இருந்து வரேன். இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துருக்கேன். எப்போ வரும்ட்டு இப்போதான் வந்திருக்கு. இது இனிமே வந்து பொதுமக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டி இருப்பதால் அந்த ரயில் நிலையத்தில் மட்டும் பறக்கும் ரயில் நிற்காது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தில் மட்டும் ரயில் நிற்கும். சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையே நாள்தோறும் 43 ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கடற்கரையில் காலை 5 மணிக்கு புறப்படும் பறக்கும் ரயில் 6:05 மணிக்கு பரங்கிமலை வந்தடையும். வணிக சிலிண்டர்களை யார் யாருக்கு வழங்கலாம் என்பதை மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் என பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி மார்ச் 5ஆம் தேதியுடன் ஒப்பிடும்பொழுது 30% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என கூறிய அவர், எல்பிஜி தேவையை பூர்த்தி செய்ய மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். और ये एडवाइजेबल भी नहीं है. उस रिटेल आउटलेट उस पेट्रोल पंप पर एक्शन लिया गया है और उसको सस्पेंड कर दिया गया है. அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் போதுமான அளவு பெட்ரோல் மற்றும் டீசல் கிடைப்பதாக கூறிய சுஜாதா சர்மா, சுமார் 25 கோடி மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் இருப்பதால் பெட்ரோல் டீசல் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருப்பதாக தெரிவித்தார். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மின்சார அடுப்புக்கு மாறி வரும் நிலையில் மின் கட்டணம் உயர்ந்து விடுமோ என கோவை உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கரண்ட் பில் வந்து கேஸ் இருக்கும்போது எனக்கு 20 நாள் 30 நாளுங்கும் போது எனக்கு பிரச்சனை கிடையாது. கேஸ் ஓடிக்கும். கரண்ட் பில் வந்து இது ஃபுல்லாக ஓடுறதுனால கரண்ட் பில்லு மாதத்துக்கு 4000 5000 எச்சா வர்றது மாதிரி சந்தேகமாக இருக்குது. கேஸ் இல்லாதனால நாங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து கமர்ஷியல் லைன் எங்களுக்கு. இதில் வந்து கரண்ட் பில் இந்த மாதம் எவ்வளோ வரும்னு எங்களுக்கு தெரியல. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் திருநெல்வேலியில் விறகு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இப்போ விறகு நல்ல பிரியமாக போகுது. இனி 10 ரூபாய்க்கு விற்ற விறகுலாம் இப்போ 15 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. மிஞ்சிலாம் 1 டன் போகும், இப்போ 2 டன் 3 டன் போகுது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவுகளின் விலையை உயர்த்த கடலூர் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை கூட்டிடுச்சு. இதை மக்கள் கிட்ட நாங்க விலையை ஏற்றி தான் ஆகணும். பொதுமக்களும் எங்களுக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் ஆகணும். மறுபுறம் மதுரையில் கேஸ் விலையை காரணம் காட்டி உணவுப் பொருட்களின் விலையை ஏற்ற வேண்டாம் என தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க துணைத் தலைவர் டெம்பிள் சிட்டி குமார் அறிவுறுத்தியுள்ளார். உணவுகளை குறைத்து சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மதுரையில் உள்ள அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கெட் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலையொட்டி தொகுதி பங்கீடு பணியை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த முறை 3 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தற்பொழுது 2 தொகுதிகள் அக்கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உடன்பாட்டில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கோமாதேக பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். புதிதாக கட்சிகள் வந்திருக்கிற காரணத்தினால் அதற்கு தகுந்தாற்போல எல்லா கட்சிகளும் தொகுதிகளை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக சனிக்கிழமை என்று திமுக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ், மதிமுக, IUML, மனிதநேய மக்கள் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீட்டை முடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும் பாஜக 14 இடங்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் கூட்டணி தலைவர்களான முதலமைச்சர் ரங்கசாமியும் பாஜக மாநில பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் இணைந்து ஆலோசனை நடத்தினர். 30 நிமிட பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தொகுதிகள் பங்கீடு குறித்து அறிவித்தார். Last time 16 seats NR Congress contest பண்ணிருக்காங்க. 14 seats BJP and allies. And we have planned to go accordingly, same like last year. பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் எனவும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் சில மாற்றங்கள் மட்டுமே இருக்கும் எனவும் சுரானா தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேகா தனித்த களம் காண்பதா அல்லது கூட்டணி அமைப்பதா என ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என பரபரப்பாக இயங்கி வருகின்றன. இந்நிலையில் வரும் தேர்தலில் கூட்டணி அமைக்கலாமா, தனித்து களம் காணலாமா என மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் எனவும், ஆனால் தாவேகாவிற்கு உரிய அங்கீகாரமும் அதிக அளவிலான தொகுதிகளும் ஒதுக்க வேண்டும் எனவும் கருத்து கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து தனித்து நின்றாலும் 234 தொகுதிகளிலும் கடுமையாக உடைக்க வேண்டும் என ஆனந்த் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை பல்லவன் சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். யார் வேண்டுமானாலும் எங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு திமுக வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒத்த கருத்துடையவர்கள் எங்களோடு வரலாம். அதிமுக தான் தலைமை என்றும் ஜெயக்குமார் அழுத்தம் திருத்தமாக கூறினார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு நாளை ஆஜராக தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாக இன்று மாலையே அவர் டெல்லிக்கு செல்கிறார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் விஜய் விலக்கு கோரிய நிலையில் நாளை மீண்டும் ஆஜராக புதிய சம்மன் அனுப்பப்பட்டது. அதே சமயம் சென்னையில் ஆஜராக அனுமதி கோரியதையும் சிபிஐ நிராகரித்தது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக நாளை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். இதற்காக ஒரு நாள் முன்னதாக இன்று மாலை 3 மணி அளவில் விஜய் டெல்லி புறப்படுகிறார். மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது வந்து மேடம் சென்னை விமான நிலையம் வந்த நடிகை திரிஷா தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் மௌனமாக சென்ற காட்சிகள் தான் இது. சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண விழாவில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை திரிஷா இருவரும் ஒரே காரில் ஒரே நிற ஆடையில் ஜோடியாக பங்கேற்றது பேசுபொருளானது. இந்நிலையில் மும்பை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த நடிகை திரிஷாவிடம் செய்தியாளர்கள் அது குறித்து கேள்வி எழுப்பிய போது அதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் நடிகை திரிஷா அமைதியாக சென்றார். மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது வந்து மேடம் நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. திமுகவின் அச்சுறுத்தலால் தான் ரஜினிகாந்த் அரசியலிருந்து விலகியதாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறியது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி இவ்வாறு பதிலளித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் நண்பர் ரஜினி என்றார். திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய்யே. அதை வந்து இன்னைக்கு வந்து விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சி, அதிகாரம் போன்றவற்றுக்கு ரஜினிகாந்த் அப்பாற்பட்டவர் என்றார். இந்த அரசியலில் வலதுசாரிகளின் சங் பரிவார்களின் தலையீடு, அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற சூழலில் அது நமக்கு உகந்ததல்ல என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை அவர் கைவிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை, அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை. அது ரஜினி அவர்களின் ஆளுமையையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம். மேலும் ரசிகர்களுக்காகவே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நினைத்தார் என்றும் திருமாவளவன் கூறினார்.
தமிழ்நாட்டில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மே 31ஆம் தேதிக்குள் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என இறுதி அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு உத்தரவிட்டிருந்தது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 28 மாவட்டங்களில் இந்த திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி அனைத்து மாவட்டங்களிலும் அமல்படுத்த தமிழக அரசு சார்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. இதை ஏற்று 1 மாத கால அவகாசம் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் முழுமையாக அமல்படுத்த மே மாதம் இறுதி வரை அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மே 31ஆம் தேதி வரை இறுதி அவகாசம் வழங்குவதாகவும் அதற்குள் அமல்படுத்த தவறினால் அதன் பின் விற்கப்படும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் வீதம் சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீடாக டாஸ்மாக் நிர்வாகத்திடமிருந்து வசூலிக்க உத்தரவிடப்படும் எனவும் கூறினர். தூத்துக்குடி மாவட்டம் விடாத்திகுளம் அருகே வேடநத்தத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவியின் இல்லத்திற்கு கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். ஆறுதல் கூறிவிட்டு வெளியே வந்த கனிமொழி எம்பியை கிராம மக்கள் திடீரென முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கனிமொழி உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வழக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறினார். விரைவில் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. முதலமைச்சர் தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார். காவல்துறையினர் முனைப்புடன் செயல்பட்டு வருவதால் குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். போரினால் ஏற்பட்ட நெருக்கடியில் காங்கிரஸ் தவறான தகவல்களை பரப்புவதில் மும்முரமாக இருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். அசாம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி 4570 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுடன் சேர்ந்து அசாமிலும் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி 2 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி அசாம் சென்றுள்ளார். அதன்படி கோரக்ஜார் சென்று நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க திட்டமிட்டிருந்த பிரதமர் கனமழை காரணமாக பயணத்தை ரத்து செய்தார். இதையடுத்து காணொலி காட்சி வாயிலாக நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி போரினால் ஏற்பட்ட நெருக்கடியில் காங்கிரஸ் தவறான தகவல்களை பரப்புவதில் மும்முரமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். पंडित नेहरू जी ने जो भाषण दिए हैं, जरा भाषण सुनिए, आप सुनकर के हैरान हो जाओगे कि उत्तर कोरिया और दक्षिण कोरिया में लड़ाई चल रही है, इसलिए भारत में महंगाई बढ़ रही है. ஈரான் இஸ்ரேல் போரால் உலகளாவிய நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு சமரசம் செய்யப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கன்சிராம் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய ராகுல் காந்தி ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அமெரிக்கா முடிவு செய்வதாக குற்றம் சாட்டினார். आज अमेरिका कहेगा कि अगर हम रूस से गैस तेल खरीद सकते हैं, अमेरिका कहेगा अगर हम ईरान से, इराक से, किसी और से खरीद सकते हैं, मतलब एनर्जी सिक्योरिटी कॉम्प्रोमाइज हो गई. उसके बाद मैंने बोला क्यों हुई. நாடாளுமன்றத்தில் எப்ஸ்டீன் என்ற பெயரை கூறினாலே தனது மைக் அணைக்கப்படுவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். காஷ்மீரின் கார்கில் மாவட்டத்தில் பெய்து வரும் பனிப்பொழிவில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஓடி விளையாடும் காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீரின் லடாக், கார்கில், சோனாமார்க், லே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கார்கில் மாவட்டத்தின் டிராஸ் பகுதி பனி சூழ்ந்து கனவு உலகம் போல காட்சியளிக்கிறது. அந்த பகுதி முழுவதும் பனி சூழ்ந்த நிலையில் குழந்தைகள் ஒருவர் மீது ஒருவர் பனியை தூக்கி வீசி விளையாடினர். சாலைகள் முழுவதும் பனி படர்ந்துள்ளதால் எல்லை சாலை அமைப்பினர் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து பனியை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வரும் 20ஆம் தேதி வரை ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு கடுமையாகவே இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதன் மூலம் உலக நாடுகளை ஈரான் அச்சுறுத்த முடியாது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். Iran's leadership is in no better shape. Desperate and hiding, they've gone underground, cowering. That's what rats do. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய எப்ஸ்டீன் தீவிற்கு சென்ற அமெரிக்க தலைவர்களின் பட்டியலை சுட்டிக்காட்டி யார் எலிகளை போன்றவர்கள் என்பது உலகிற்கு தெரியும் என சாடியுள்ளது. இந்நிலையில் ஈரான் பயங்கரவாத ஆட்சி முற்றிலுமாக அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய தலைவர்கள் உலக வரைபடத்திலிருந்து துடைத்தெறியப்படுவார்கள் என்றும் அமெரிக்காவிடம் அளப்பரிய ஆயுதம் பலம் இருப்பதாகவும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அடுத்த ஒரு வார காலத்திற்குள் மிக கடுமையான மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் வகையிலான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இந்த சூழலில் அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க சுமார் 2500 கடற்படை வீரர்களையும் கூடுதல் போர்க்கப்பல்களையும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு ராணுவ நடவடிக்கை 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் முக்கிய நகரங்களில் நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அல் குத்ஸ் தின பேரணிகளை நடத்தினர். துபாயில் உள்ள உலகின் மிக உயர்ந்த கட்டிடமான பூர்ஜ் கலிஃபா அருகே பறந்து வந்த ஈரானிய ட்ரோனை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்தன. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அல் அபாசியா பகுதியில் இஸ்ரேலிய ஏவுகணை ஒன்று ஒரு கட்டிடத்தின் மீது நேரடியாக பாய்ந்ததில் அதன் ஒரு பெரிய பகுதி தகர்க்கப்பட்டது. பெய்ரூட்டில் மிக தாழ்வாக பறந்த இஸ்ரேலிய விமானங்கள் ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்களை வீசின. இந்த பிரசுரங்களில் லெபனானின் எதிர்காலம் உங்கள் கையில், ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குங்கள் போன்ற வாசகங்களுடன் QR கோடுகள் அச்சிடப்பட்டிருந்தன. லெபனான் ராணுவம் தனது குடிமக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கையில் அந்த QR கோடுகளை எக்காரணம் கொண்டும் ஸ்கேன் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போருக்கு இடையே ஈராக் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் KC-135 ரக எரிபொருள் நிரப்பும் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 6 வீரர்களும் உயிரிழந்ததை அமெரிக்க மத்திய கட்டளையகம் உறுதிப்படுத்தியது. இது எதிரி நாட்டு தாக்குதலால் நடக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. போருக்கு மத்தியிலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு சொந்தமான 2 LPG டேங்கர் கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்தது. You can see the future because we believe that Iran and India are friends. இந்த கச்சா எண்ணெய் கப்பல் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இன்று இந்தியாவை வந்தடைய உள்ளது. முதல் கப்பல் புறப்பட்ட 6 மணி நேரத்திற்கு பிறகு 2வது கப்பலும் கடந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது இந்தியாவில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தஹார் விமான நிலையம் அருகே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலால் இந்த எரிபொருள் கிடங்கு கொழுந்துவிட்டு எரிவதாக தாலிபான் குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே கடந்த சில மாதங்களாக எல்லை சண்டை தீவிரமடைந்து வருகிறது. இரு நாடுகளிடையே சமாதானத்தை ஏற்படுத்த சீனா முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் கந்தஹார் விமான நிலையம் அருகே உள்ள எரிபொருள் கிடங்கு கொழுந்துவிட்டு எரிந்தது. இதில் 1500 டன் எரிபொருள் வீணானதாக தாலிபான் தெரிவித்துள்ளது. மேலும் காபூல் மற்றும் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நங்கர்ஹரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததாகவும் தாலிபான் குற்றம் சாட்டியது. இந்நிலையில் பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தாலிபான் விளக்கம் அளித்துள்ளது. நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமாருக்கு மஹிந்திரா BE ஃபார்முலா E எடிசன் காரை மஹிந்திரா நிறுவனம் பரிசளித்துள்ளது. கார் ரேசிங்கில் நடிகர் அஜித் குமார் சமீப காலமாக தீவிரம் காட்டி வருகிறார். கார் ரேஸில் பங்கேற்க துபாய் சென்றிருந்த அஜித் சில தினங்களுக்கு முன்பு சென்னை திரும்பினார். இந்நிலையில் அவருக்கு மஹிந்திரா நிறுவனத்தின் சார்பில் கார் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது. அஜித் குமாரின் கார் ரேஸ் மீதான ஆர்வத்தை பாராட்டும் வகையில் அவருக்கு ஃபார்முலா 3 தீம்டு SUV காரான மஹிந்திரா BE ஃபார்முலா E எடிசன் காரை அந்நிறுவனத்தின் ஆட்டோமோட்டிவ் பிரிவு தலைவர் வேலுச்சாமி பரிசாக வழங்கினார். சிவப்பு நிறத்தில் ஸ்டைலாக வடிவமைக்கப்பட்டுள்ள காரை அஜித் பெற்றுக்கொண்டார்.
மத்திய அரசின் புதிய ஆன்லைன் முறையினால் தற்போது சராசரியாக 22 நாட்களில் திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கேவின் கேள்விக்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், விதிமுறைப்படி 48 நாட்கள் கால அவகாசம் இருந்தாலும் மத்திய அரசின் புதிய ஆன்லைன் முறையினால் திரைப்படங்களுக்கு சான்றிதழ் வழங்கும் காலம் பாதியாக குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2020-21 முதல் 2024-25 வரையிலான 5 ஆண்டுகளில் மொத்தம் 71,963 திரைப்படங்களுக்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கியுள்ளது. இவற்றில் யூ சான்றிதழ் வகை 41,817 படங்களுக்கும் 1,878 படங்களுக்கு ஏ சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் 3,033 படங்களுக்கு மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டன. இந்தியாவின் இறையாண்மை, பாதுகாப்பு, வெளிநாடுகளுடனான நட்புறவு, பொது ஒழுங்கு மற்றும் அறநெறி ஆகியவற்றுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் திரைப்பட காட்சிகள் இருந்தால் மட்டுமே மாற்றங்கள் பரிந்துரைக்கப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்ற இறக்கத்தை கண்டுவரும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,19,760 ரூபாயாக இருந்த நிலையில் சற்று குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 70 ரூபாய் குறைந்து 14,970 ரூபாயிலிருந்து 14,900 ரூபாயாக குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளியின் விலை 290 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,90,000 ரூபாயாகவும் உள்ளது. சர்வதேச அளவில் நிலவி வரும் பொருளாதார நிலையற்ற தன்மை காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் கலை திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகை தமன்னா கலந்து கொண்டார். 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மத்தியில் உரையாற்றிய தமன்னா, மாணவர்கள் உங்கள் காதலை படிப்பு மற்றும் வேலையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த தமன்னா, நடிகர் விஜய் மிகவும் மென்மையானவர் என்றும் நடிகர் அஜித் நல்ல குடும்பஸ்தன் என்றும் கூறினார். தளபதி விஜய் he is such a simple person, so gentle, ரொம்ப சாஃப்ட்டா பேசுவாங்க. அஜித் sir was so sweet. He used to make idli for me. Wow. But I feel like he's like the perfect family man, right? Like he has that vibe, that softness. மேலும் சினிமா பாடலுக்கு மாணவர்களுடன் இணைந்து நடனமாடி அரங்கத்தை உற்சாகப்படுத்தினார். ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக திருப்பூரில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னல் ஆடைகள் தேக்கமடைந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்கு தயாரிக்கப்படும் பின்னல் ஆடைகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அரபு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக துபாய்க்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது போர் பதற்றம் காரணமாக ஆடைகள் ஏற்றுமதி முடங்கி போயுள்ளது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி திருப்பூரிலிருந்து துபாய் அனுப்பப்பட்ட ஆடைகள் பெரும்பாலும் விற்பனையாளர்களிடம் செல்லாமல் தேக்கமடைந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு வந்து அரபு கண்ட்ரி நோக்கி போன அந்த கண்டெய்னர் எல்லாமே திரும்பி மும்பை போர்ட்டுக்கு வர மாதிரி சூழல் இருக்கு. ஒரு சுகமான சூழல் உருவானால் மட்டுமே இந்த தொழில் வந்து நல்ல நிலை இயக்கத்துக்குண்டான வாய்ப்பு உருவாகும். இல்லைன்னா கோடிக்கணக்கான தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் பாதிக்கு. பாலித்தீன் செயற்கை எடை தயாரிப்பிலும் 30% வரை விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதால் பனியன் உற்பத்தி மேலும் பாதிக்கும் என்று கூறியுள்ளனர். தனது புதிய கட்சியின் சின்னத்தை வி.கே. சசிகலா அறிவித்த காட்சிதான் இது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா கடந்த மாதம் புதிய கட்சியை தொடங்கினார். இந்நிலையில் போயஸ் தோட்டத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது கட்சியின் பெயரை அறிவித்தார். தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். அந்த கட்சியினுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். தொடர்ந்து பேசிய சசிகலா கூட்டணி நிலைப்பாடு குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. நான் தான் சொல்லிட்டேனுங்க. அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோம். எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்ப்புகள் நீங்கிவிட்டதாக அதிமுகவினர் கூறுவது குறித்து பதிலளித்த சசிகலா,
அது தேர்தல் முடிவில் தெரிய வரும் என்றார். சிவகங்கை ஆகாஷ் உடலில் 29 இடங்களில் காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனையின் மூலம் தெரிய வந்துள்ளது. மானாமதுரையில் 2 தொழிலாளர்களை வாளால் வெட்டிய வழக்கில் கைதாகி கால் முறிவுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்தார். இந்நிலையில் ஆகாஷின் பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் அவரது வலது கை பின்புறம், முழங்கை, இடது தொடை உள்ளிட்ட இடங்களில் 7 சென்டிமீட்டர் வரை காயம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் வலது காலில் எலும்புகள் முறிவு, ரத்த சிதறல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகாஷின் நுரையீரல் கனமாகவும் வீக்கத்துடனும் இருந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மூளையில் ரத்த கசிவுகள் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது மகனின் மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என ஆகாஷின் தந்தை தெரிவித்துள்ளார். சிகிச்சையே பண்ணல, அவங்க பண்ணாம இறந்துட்டான். கைது பண்ணணும், கைது பண்ணாதே நான் கண்டிப்பா வாங்குவேன். ஆமா, அதே உண்மை. முன்னதாக ஆகாஷின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் பெரிய கருப்பன் 6 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தும் சிபிசிஐடி போலீசார் ஆகாஷின் குடும்பத்தாரிடம் விசாரணை மேற்கொண்டனர்.